நீங்க வாசநல்லூர் சட்டமன்ற தொகுதி, இது இசைமதிவாணன் அவர்களோட சொந்த தொகுதி. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த தொகுதியில பணப்புழக்கம் எப்படின்னா இருக்கு? நிறைய வெளிநாடுகள்ல இருந்து பணம் அப்படியே கொட்டு கொட்டு கொட்டுறதா சொல்றாங்களே, நிறைய பணம் வர்றதா சொல்றாங்களே, அது எப்படின்னா நீங்க சொந்த தொகுதி உங்களுக்கு தெரியாம இருக்காது? இல்ல அது லட்சம் கோடி லட்சத்துல வருதா, கோடிகள்ல பணம் வருதா? அதாவது மற்ற கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற கட்சிகளை 10 பேர் நிற்காங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் ஒரு கணக்கெடு பார்த்தீங்கன்னா 10 பேருக்கும் ஒரு 10,000 ரூபா செலவழியும். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த செலவு கிடையாது. அவங்களே பயணித்து வருவாங்க, அவங்களே தன்னுடைய சொந்த காசை போட்டு சாப்பிடுவாங்க. அப்போ அந்த 10,000 ரூபா எங்களுக்கு மிச்சமாக இருக்கும். அப்போ இதை மாதிரி தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கும் ஒரு வாகனத்தை அமைக்கிறோம் அப்படின்னா அந்த வாகனத்தில் வேலை பார்க்குறதுலேருந்து அந்த வாகனம் ஓட்டுறதுலேருந்து அதுக்கான தேவைகளை மட்டும்தான் நம்ம செலவழிப்போம். ஆனால் மற்ற கட்சிகளை அது கிடையாது. ஒட்டுமொத்தமாக அதில் வேலை பார்க்குறவங்க வந்தவங்க நம்ம கட்சிக்காரங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் காசு, சம்பளம், சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும். ஆனால் இங்கே அது கிடையாது. அப்போ அவங்க பார்க்கும் பொழுது என்னவா பார்க்காங்கன்னா, நமக்கு ஈக்குவலாக 10 வண்டி பிரச்சார வண்டி ஓடுது, மேடை ஓடும், எல்லா இடத்துலையும் மேடை போடுதாங்க, கடுமையாக பேசுகிறாங்க, 10 பொதுக்கூட்டம் போடுவாங்க, இது எப்படி சாத்தியமாதுன்னு நினைக்காங்க. அது எல்லாமே இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அன்றாடம் உழைக்கக்கூடிய பிள்ளைங்கள் கொடுக்கக்கூடிய 100, 200, 50ங்கிற அந்த காசு, அது போக நம்ம எந்த கூட்டம் நடந்தாலும் அங்கே உண்டியல் ஏந்தி மக்கள்கிட்ட நிதி பிரிக்கிறோம். அதை உண்மையாக நேர்மையாக ஒத்தரூவா காசு கூட அதை எந்த காசையும் விரயம் பண்ணாமல் நம்ம வேலை பார்க்குறதுனால பார்க்குறவங்களுக்கு நம்ம 1 கோடி, அவங்க மாற்றுக் கட்சிக்காரங்க 1 கோடி ரூபா செலவழிக்காங்கன்னா அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி நாங்கள் 10,000 அதே வேலையை நாங்கள் முடிப்போம். ஏன்னா உடல் உழைப்பு நாம் தமிழர் கட்சி அதிகமாக கொடுக்கறதுனால அவங்களுக்கு அது பயமாக இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட காசு இருக்கிற நம்ம வேலை பார்க்க, அவன்கிட்ட காசு இல்லைன்னு இப்போ சொல்கிறோம். ஆனால் எப்படி வேலை பார்க்க? அப்போ இவனுக்கு வெளிநாட்டிலேருந்து வருது. அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து காசு வருதுங்கிறது உண்மைன்னா 10 ஆண்டுகளாக இருக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன பிடிங்கிட்டு இருக்குது? யாருடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துன்னு என்ன அவனுக்கு தெரியாமல் உள்ளே வருதா போகுதா? அப்போ மத்தியில் இருக்கக்கூடிய அரசு என்ன கிழிச்சிக்கிட்டு இருக்குது? அப்போ அந்த கேள்வி வருது இல்லை? இப்போ நம்ம அதை சரி பண்ணணும்ல. அங்கே அவங்க அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒன்றும் இல்லை, ஒன்றும் வரலைங்கிறது தெரியும். ஆனாலும் ஒரு வதந்தியை பரப்புறது, அதான் சொல்லுவாங்கல்ல, இந்த கையால் ஆகாதவன் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி கடந்து போவான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை மாதிரி இவங்க நாம் தமிழர் கட்சிக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா வெறும் வதந்தி. அங்கே போனால் நம்மளை மாதிரி உழைக்கக்கூடிய பிள்ளைங்க அவங்க வீடுகளுக்கு அனுப்பி அவங்க வீட்டு மூலியமாக ஒரு 1000 ரூபாய் நன்கொடை கொடுங்க, ஒரு 10,000 நன்கொடை கொடுங்க, அவங்க வேலை பார்க்கட்டும் அப்படி சொல்லி தான் வருது. மற்றபடி இவங்க எதிர்பார்க்குற மாதிரிலாம் அங்கே ஒன்றும் காசு கொட்டு கொட்டிடல. அப்படி இருக்க நம்மளே சொல்லுவோம், சரி உங்களுக்கு அப்படி ஒரு வேலை எங்கள் மேலே நம்பிக்கிறேன்னா வாங்க எங்கள் கூட பயணிச்சு பாருங்கள், அந்த கோடியில் நீங்களும் தான் 1 கோடியை வாங்கிட்டு போங்க. நம்ம அதுதானே சொல்கிறோம், வாங்க எங்கள் கூட நீங்களும் 1 கோடியை வாங்கிக்கோங்க. அப்படி வாய்ப்பு இருந்தால் கூட எல்லாத்துக்குமே நம்ம அழைப்பு எடுப்போம், வரட்டும், தாராளமாக நாங்களும் சேர்த்துக்கிட்டோம். இந்த தேர்தலில் களப்பணியை அவங்க கையில் ஒப்படைச்சிருவோம். வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ நிதி வந்தாலும் அவங்களே அதை வச்சு பார்க்கட்டும். ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லையே. அது சும்மா சொல்கிறது தான். போகிற போக்கில் அவங்கள்ட்ட பொறிச்சு போட்டு போவோம், என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.